ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி 1/2 கிலோ பட்டர் சிக்கன் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு கொஞ்சம் துண்டு பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் நல்லா உருகட்டும். அப்புறம் நம்ம பட்டர் நல்லா உருகிச்சு. இப்போ நம்ம இது கூடயே 2 பல்லாரி வெங்காயத்தை போட்டுக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுக்க 2 பல்லாரி வெங்காயத்தை போட்டாச்சு. இதையும் நம்ம இந்த பட்டர் கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு வெங்காயம் பாருங்கள் ஓரளவு வதங்கிச்சு. இப்போ நம்ம இது கூடயே ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 8 பல் பூண்டு போட்டுக்கோங்க. சிறுசாக இருந்தால் 8, பெருசாக இருந்தால் ஒரு 5 போட்டாச்சு. இதையும் போட்டு நல்லா அப்படி வதக்கிக்கோங்க. நம்ம இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போட்டுக்கலாம். ஒரு 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். 2 தக்காளி இது கூட சேர்த்து போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். அது தண்ணி நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், நம்மளோட வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இது கூட மசாலா போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் வத்தப்பொடி, 1.5 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சீரகப்பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் வத்தப்பொடி போட்டுக்கோங்க. இதே நம்ம இந்த மசாலாவே இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா வதக்கியாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இது நல்லா சூடாறின பிறகு சீத்தாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம். இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் நல்லா உருகட்டும். இப்போ பாருங்கள், நம்ம பட்டர் நல்லா உருகிடுச்சு. இப்போ நம்ம இது கூடயே ஒரு பட்டை, ஒரு 4 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க. இதை நம்ம போட்டு வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் எல்லா சிக்கனையும் உள்ளே போட்டுக்கலாம் குக்கருக்குள்ளே. இப்போ பாருங்கள், நம்ம எல்லா கறியும் போட்டாச்சு. எல்லா கறியும் போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம கறி நல்லா 5 நிமிஷத்துக்கு வதக்கியாச்சு. இப்போ நம்ம இதுவே நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இந்த நம்ம கறியோடு சேர்த்து ஊற்றிக்கோங்க. எல்லா பேஸ்ட்டையும் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம எல்லா மசாலையும் ஊற்றிட்டோம். நம்ம மசாலாவும் சிக்கன் மிக்ஸ் ஆகும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இது கூடயே 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம இது கூடயே கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லிச்செடி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். நம்ம குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 20 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட பட்டர் சிக்கன் நல்லா வெந்துருச்சு. வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. நான் உப்பு போட்டது காட்டல வீடியோவில். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான பட்டர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.